உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்ஸ்பெக்டர் சார், என் ஃபேமிலியில் இருக்கிற மொத்த பேரையும் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். உண்மை தெரியாம நான் எங்கேயும் போக மாட்டேன். பாஸ், நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. சீதா, இந்த கேஸ் முடியற வரைக்கும் எனக்கு சாப்பாடு தூக்கம் எதுவுமே முக்கியம் இல்லை. சித்திய கொன்னவங்களை கண்டுபிடிச்சே தீரணும். பாஸ், உங்களுக்கு சித்தினா உசுரல. நான் உங்க வாழ்க்கையில வந்திருக்கவே கூடாது பாஸ். நான் வரலனா நீங்க சித்தியை எதிர்த்து பேசிருக்கவே மாட்டியல்ல. என்னால தானே நீங்க பேசினீங்க. சீதா, நான் அப்படி நினைக்கல. சித்திக்கு உன்னை பிடிக்காது, உன்னை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு ப்ராப்ளம் பண்ணாங்க. என்னையும் உன்னையும் பிரிக்க நினைச்சாங்க. பாஸ், அதெல்லாம் நான் மறந்துட்டேன் பாஸ். அவங்க செத்து போனத என்னால தாங்கிக்க முடியல பாஸ். உண்மைதான் பாஸ், என்னால தாங்கிக்கவே முடியல. சீதா, நீ பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். சித்தி எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாலும் ஒரு நாள் கூட, ஒரு முறை கூட சித்தி இப்படி பண்ணாங்க, சித்தி அப்படி பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. சித்தி கிட்ட இருந்து என்னை பிரிக்கவும் நீ நினைக்கல. நீ நினைச்சிருந்தா என்னை பிரிச்சிருக்கலாம். பட் நீ அப்படி செய்யல. உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியும் சீதா. சித்தி தான் உன்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டாங்க. பாஸ், நாளைக்கு என்கொயரி இருக்குல்ல. என்கொயரினா என்ன கேப்பிய? சீதா, அத சொல்லக்கூடாது. என்கிட்ட கூடவா பாஸ்? ஆமா சீதா, டிபார்ட்மெண்டோட சீக்ரெட். அத சொன்னா தப்பு. சரிங்க பாஸ். அண்ணா, என்கிட்டயும் கேட்டுதானே ஆவிய? கேட்கும்போது உனக்கு தெரிஞ்சதே நீ சொல்லு. ஆனா உண்மையை சொல்லு. இல்ல பாஸ், நான் எதுக்கு போய் சொல்லணும்? என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நான் சொல்லுவேன். குட், சரி வா. பாஸ், நீங்க போலீஸ் ஆபீசர் மட்டும் இல்ல, சேது அங்கிளுக்கு மகனும் கூட. அவங்கள பார்த்து பேசிட்டு வாங்க பாஸ். அங்கிள் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. எஸ், அப்பாவை பார்த்து பேசணும். எனக்கு அது தோணாம போயிடுச்சு. தேங்க்ஸ் சீதா. பாஸ், சித்தி இறந்ததுல இருந்து அங்கிள் அவங்க ரூம்லயே தான் இருக்காங்க, எங்கேயும் போகல. எந்த பாகுபாடும் இல்லாம அவ பெத்த பிள்ளைங்களா தான் உங்களை பார்த்துக்கிட்டா. சொல்ல போனா மகா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதே உங்களுக்காக தான். நீங்க அனாதை ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சா அதான் உண்மை. இப்போ அவ போயிட்டா.
நான் தான் இப்ப அனாதையா இருக்கேன். அப்பா, நான் இது வரைக்கும் வேற எதையுமே கவனிக்கல. பிள்ளைங்கள, ஆபீஸ, வீட்டை எதையுமே நான் கண்டுக்கல. எல்லாத்துக்குமே மகா பாத்தியா, மகா கேட்டியா, மகா என்னன்னு பாரு, எல்லாத்துக்குமே மகா மகா மகாதான். இனிமே யாரடா கூப்பிடுவேன்? என்னன்னு சொல்லுவேன்? அப்பா, என்னால உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. எங்களுக்காக, எங்க வாழ்க்கைக்காக நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். ப்ளீஸ்பா, உடஞ்சிடாதீங்க. என்னால தாங்க முடியாது. உங்களை மாதிரிதான்ப்பா நானும். சித்தி சித்தின்னு எல்லாத்துக்கும் சித்தி தான். அடிபட்டா கூட அம்மான்னு கூப்பிட்டது இல்லை. ஸ்கூல்ல கூட அடிபட்டா சித்தின்னு தான் கூப்பிடுவேன். பசங்க கிண்டல் பண்ணுவாங்கப்பா. அம்மாவை நான் சித்தின்னு தான் கூப்பிடுவேன்னு சொல்லுவேன். அம்மா போனதும் எங்களை தாங்கிக்க சித்தி வந்தாங்க. இப்ப சித்தியே போயிட்டா நான் யாரப்பா கூப்பிட முடியும்? சரி, நீ சென்டிமெண்ட்லாம் ஒதுக்கி வச்சிடு. இது உன்னோட முத கேஸ். உனக்காக இல்ல, மகாவுக்காக. மகாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடி. அது மட்டும்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். செய்வியா? கண்டிப்பாப்பா, கண்டிப்பா செய்வேன். அங்கிள், இந்தாங்க மாத்திரை. கொடு. கொடுங்க அங்கிள். சீதா, மகா உங்ககிட்ட நிறைய தரம் தப்பா நடந்துகிட்டு இருக்கா. அதுக்கு மகா சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அங்கிள், ஏய், அழாத சீதா. இந்த குடும்பத்தை மகா இடத்துல இருந்து இனிமே நீதான் பார்த்துக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.